வெல்கம் டு மைன்கிராஃப்ட் பார்ட் 7 வரைக்கும் வந்தாச்சு. டேஸும் 24 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தூங்க போகிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஃபார்மிங் மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம இப்போ ஃபார்மிங் பண்ண போவோம். நம்ம வாட்டுக்கு இங்கிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணால் அங்கிட்டு ஃபார்மிங் ஆகும். நம்ம இப்போ ஃபிஷ்ஷிங் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் ராட் எடுத்துப்போம். போன எபிசோடில் பார்த்த மாதிரி நம்மகிட்ட இப்போதைக்கு மேலே ஒரு 9 டைமண்ட் இருக்குது, கீழே ஒரு 3 டைமண்ட் இருக்குது. 9 3 எத்தனை கைஸ்? 13 தானே? 12 கைஸ். 9 3 12 டைமண்ட் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மகிட்ட இதுலேயும் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். பூட்ஸு கிடச்சிருச்சு, ஹெல்மெட் கிடச்சிருச்சு. இது மட்டும் முன்னாடியே கிடச்சிருந்தா 4 5 9 டைமண்ட் செலவாகாமல் இருந்திருக்கும் கைஸ். என்ன பண்ணுற, நம்ம லக்கு அப்படி இருந்திருக்கு. நம்ம ஃபிஷிங் பண்ண ஆரம்பிப்போம் கைஸ். மறக்காமல் எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபிஷ்ஷு வர ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். நான் வந்து இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ணுறது நல்ல ஐடியா இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். நான் வந்து இப்போ போய் நகருக்குள்ளே போய் எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் போய் இதுதான் கைஸ், அது என்னது, அந்த போன்ஸ், அதுதான் கைஸ் எடுத்து தர போய். வாங்க போவோம். கைஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம். போன்ஸ் பிளாக்கு அங்கே தான் இருக்குது. நம்மகிட்ட நெதரைட் பிளாக்ஸும் இருக்குது. அதனால் நம்ம பிரச்சனை இல்லை. கேஸ்ட்டு மட்டும் வராமல் இருந்தால் போதுன்னு சொல்கிறப்பவும் இப்படி ஒரு நாய் போட்டுச்சு. நாங்கள் மெதுவாதையும் போக முடியுது. ஐயோ ஜாஸ்தி கைஸ். நம்ம இங்கனுக்குள்ள ஐயோ கைஸ், நான் கரெக்டாக தான் கைஸ் வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை மிஸ் ஆகி போச்சு. இங்கிட்ட அப்படியே ஃபோட்டோஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். என்னங்க கைஸ், எங்கிட்டு போனாலும் ஜஸ்டாக இருக்குது. இந்த குண்டு மூலியமா வேறு இருக்குது. இங்கிட்டு வேறு ஏதோ ஒரு மாபு வருது. என்ன மாபுன்னு எனக்கே தெரியலை. கைஸுங்க பார்த்தீங்களா, க்ரீப்பர் ஃபேஸ் மாதிரி இது வேறு இருக்குது. நம்மளுக்கு வந்து இங்கேருந்து பார்ப்போமா கைஸ்? வியூவை பாருங்க கைஸ், பாருங்கள் வியூவை பாருங்கள். இப்போ ஏதாவது கேஸ்ட்டை ஸ்பான் பண்ணி விட்டாங்கன்னா கைஸ், நம்ம ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆர்மரை என்சாண்டோடு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீப் இன்வென்ட்ரியை வந்து ஆஃப் பண்ணிப்போம். இப்போதைக்கு நான் போனேன். இப்போ நான் ப்ரோ பிளேயர் இந்த இப்போ நிரூபிக்க போகிறேன் கைஸ். அடிக்கிறீங்க கொஞ்ச நாள் இல்லை, பயம் விட்டு போச்சு. நான்லாம் ஆட ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டீங்க. எவன்டாவே சாவி இதுக்குதான் தன்வினை தன்னை சுடும். யாரையும் வம்பளுக்க கூடாது. 2 3 பிளாக் கிடச்சிருக்கு. ஆனால் இது பத்தாது நம்மளுக்கு. கேஸ் எங்கப்பா வந்திருக்கணுமே. ப்ளீஸ் பக்கத்தில் எந்த ஸ்கெலிட்டனும் ஸ்பான் ஆகக்கூடாது. நம்ம மூன் பிளாக் கொஞ்சம் நிறையாவே எடுத்துப்போம். இப்போ புரியுதா நான் ப்ரோ பிளேயர்னு ஏன் சொன்னேன்னு தெரியும் கைஸ். எப்பயுமே ஐயோ கைஸ், நான் சொன்னது ஃபுல்லாக போய் நான் ப்ரோ பிளேயர் இல்லை, மொக்க பிளேயரு. சொன்னேன்ல கைஸ் இப்போ வந்து நான் வந்து சாதாரண மூடில் இல்லை, நான் மட்டும் என்னோட மூடில் இருந்தேன். இப்போ பாருங்க கைஸ், இந்த எபிசோடை இப்படியே ஓட்டாமல் இருந்தால் சரி. என்னடா பண்ணிட்டீங்க கைஸ்? இப்போ வந்து நம்ம முதல்ல தெளிவுபடுத்துவோம் கைஸ். இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது. இந்த சைடு நம்ம இப்போ இந்த சைடு தான் கைஸ் போகணும். எதுக்கு இவ்வளோ சம்மந்தம் இல்லாமல் இந்த சைடு போகிறேன்னு கேட்டிங்கன்னா,
நான் இப்போ வந்து இந்த சைடு போய் சுற்றி அங்கிட்டு போக போகிறேன் கைஸ். ஃபோர்ட்ரஸ் தான் தேடிட்டு இருக்கேன் இன்டைரக்டாக, ஆனால் சிக்க மாட்டேங்குதே கைஸ். அவ்வளோதான், இங்கே துப்பு ஓடுறது வேஸ்ட் கைஸ். என்ன கைஸ், ஒரு ஹார்ட்டு போயிருக்கணுமே. என்னோட கணிப்பு தப்பாகி போச்சு. இவ்வளோ லாவா இருக்கு. ஒரு லாவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாவாவுக்கு வந்து அவ்வளோதான், சிக்கிட்டேன். கேஸ் வந்துச்சு. கைஸ் இப்போ புரியுதா கைஸ் நான் ப்ரோ பிளேயருன்னு சொன்னேன்னு. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ணுவேன் கைஸ். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நாய்ஸாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு மாடியில் ஒரு காக்கா சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இந்த காக்கா என்னை ரொம்ப நேரமாக வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்குது. என்ன வீடியோவே எடுக்க விட மாட்டேங்குது கைஸ். கேஸ்ட்டு சவுண்டு கேட்ட உடனே ஓடிடணும்டா சச்சினே. கேட்டுச்சு, ஊட்ட வேண்டியது தான்டா, வேமா பட்டன் அமுக்க வேண்டியது தான்டா கைஸ். இது என்ன கைஸ், 2 பிளாக் ஒயர் இருக்குது கைஸ். இப்போ நான் அப்படியே போகிறப்ப என்டர்மேன் பயம் தான் நல்லாயிருக்கும். வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை நம்மளுக்கு இது போதும், இதை வச்சு பண்ணிடலாம். அங்கே ஸ்கெலிட்டன்ஸ் இருக்காங்க. நம்ம சண்டைக்கு போவோமா கைஸ். இந்த மட்டும் சோல்ஸ் அண்ட் வால்யூமா இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சு கைஸ். நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 போன் பிளாக் வச்சுருக்கோம். நம்மளுக்கு இதுவே இப்போதைக்கு போதும். நம்மளுக்கு இப்போதைக்கு இது போதும். நம்ம வந்து இப்போ இதை ஃபுல்லாக இதாக்கிட்டு நம்ம வந்து கைஸ் பார்த்தீங்களா கைஸ், காக்கா சவுண்ட் நிறையா கேட்கும். அந்த காக்கா என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்குது கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், என்றைக்கோ ஒரு நாள் தெரியாமல் அது மேலே கல்லை குண்டி அடிச்சிட்டேன். அன்னையிலேருந்து என்னை கொத்துது. ஸ்கூலில் நான் இருக்கிறப்ப வந்து மண்டேலே குத்திட்டு போயிடுச்சு கைஸ். கிளாஸ்குள்ளே வந்து இல்லை, வெளியே கிரவுண்டில் இருக்கிறப்ப மண்டேலே வந்து குத்திட்டு போயிடுச்சு கைஸ். இந்த காக்கா தொல்லை தாங்க முடியல கைஸ். இப்போ நம்ம இதை மட்டும் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து போதும். ஏன்னா நம்மகிட்ட ஏகேல 33 வீட்டு இருக்குது. இப்போ நம்மளோட தேவைகள் ஃபுல்லாக அந்த சுகர் கேனை ஃபுல்லாக சுகர் கேனில் வந்து ஒரு இது போட்டாலே போதும் கைஸ். பார்த்தீங்களா, 2 இது போடணும். 3 பிளாக் வந்துடும் 2 இது போட்டால். இங்கே பாருங்க, உள்ளே வச்சுருக்கீங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதும். இப்போ வந்து நம்ம அந்த சுகர் கேனை ஃபுல்லாக எடுக்கதே போதும். ஆனால் அந்த மாடுக்கு வீட் பண்ணிட்டு அதை எடுத்தால் வந்து நீ ஒன்று வச்சுக்க, அவ்வளோதான். இப்போ நம்ம போய் ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஃபார்மிங் வந்துட்டு திரும்பி மாட்டுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அப்போ வந்து குட்டிகளுக்கும் சேர்த்து கொடுக்க போகிறோம் கைஸ். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு ரொம்ப தேவைப்பட்டது வந்து மாப் ஸ்பான் தான் கைஸ். ஏன்னா நான் கண்டிப்பாக பார்ட் 15க்குள்ளே நான் வந்து வில்லேஜஸ்லாம் எங்கேயாவது போய் எப்படியாவது கூப்பிட்டு வந்து பெண்டிங் புக்லாம் வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மாப் ஸ்பான் அது வந்து ரொம்ப தேவைப்படும். இப்போதைக்கு நம்மளால் எவ்வளோ செய்ய முடியும்? 27 நைஸ். முன்னாடி நம்மகிட்ட ஒரு 24 இருந்துச்சு.
அதையும் போட்டுருவோம். இப்போ நம்மகிட்ட 36 ஸ்டிக்கு வந்து நம்மளுக்கு நெதராக் வந்து இவ்வளோ நெதராக்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம ஒரு ஸ்டாக் மட்டும் வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம இதையும் உள்ளே வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இப்போ தான் கைஸ். இப்போ வந்து அதுக்குள்ளே 25ஆம் நாள் முடிஞ்சா இப்போ வச்சுக்க. ஃபீட் பட்டன் வந்தாலே அனுப்பி விட்டுருவேன். அவ்வளோதாங்க. இப்போ ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டாச்சு. வாண்டிங் ட்ரேடர் வேறு வந்துருக்கான். இவன் எப்படின்னு தெரியுமா கைஸ், 25ஆவது நாள் முடிகிறப்போ ஓடுவான். 5 நாள் நம்ம இதே பேசுன்னு நம்ம முடிவு பண்ணுறப்போ ஓடுவான். இப்போலாம் வந்து இப்போ என்னலாமா வேணும்னு கேட்டு போவேன். ஆனால் இவன் வரப்போ நான் வந்து என்ன வேணும்லாம் சொல்ல மாட்டேன், அவனே சொல்லி அமுச்சு விட்டுருவேன். அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு எப்படியோ 2 இது கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் எனக்கு அடி விழுகாது. நீங்கள் அடிக்கிறதெல்லாம் ஒரு அடியான்னு நான் கேட்பேன். இப்போ நம்மளுக்கு நம்ம உட்டை ஃபுல்லாக இதாக மாற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் கைஸ். நம்ம வீட்டுக்கு இப்போ நம்ம வந்து கலவரமாக்க போகிறோம். எனக்கு வந்து நீங்கள் வந்து இது நிறையா தந்தீங்கன்னா உங்களோட குட்டியெல்லாம் நல்லா வளர வைப்பேன். இல்லைனா உங்கள் குட்டியையும் வளர்ந்த உடனே போட்டுருவேன் கைஸ். என்னங்க கைஸ், தடவே இல்லை கைஸ். இது 2 தந்துருக்கு, இது 1 தான் பெருசு இருக்குது. ஐயோ, அந்த ஆட்டுக்குட்டியை தெரியாமல் அடிச்சு விட்டேன் கைஸ். நம்மகிட்ட இப்போதைக்கு 9 இருக்குது. நம்ம இப்போ மாடிக்கு போய் நம்மளோட பழைய வீட்டுக்கு போய் நம்ம இன்னும் கொஞ்சம் நாங்கள் வச்சுருக்கோம், அதையும் எடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு போதும் கைஸ். கைஸ் இப்போ வந்து நம்ம மேலே வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நான் ஒரு வாட்டர் பக்கெட் கிளிச் பண்ண போகிறேன். கிளிச் பண்ணுவோமா இல்லைனா எங்களுக்குள்ளே வாட்டர் பக்கெட்டை கூட போட்டு விட்டுருவோமா கைஸ்? நான் சும்மா வந்துகிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு போட்டது தான் நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். எப்படி ஷார்ட்கட்டு. இப்போ வந்து நம்ம எதுக்கு நான் அங்கிட்டு போனேன்னு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு உட்டு பண்ணிட்டோம். நம்மளால் இப்போ எவ்வளோ கைஸ். ஓ, இது தனியாக பண்ணணுமா? எங்கேப்பா இருக்கு அது? புக்கு 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 பண்ண பேப்பர் இன்னும் செஸ்ட்டுக்குள்ளேருந்து எடுக்கலையா கைஸ்? என்னங்க கைஸ் இப்படி ஆகிப்போச்சு. 52 பேப்பர் இருக்குது. இப்போ நம்மளால் ஒரு டீசெண்டான 17 பண்ண முடியுது நம்மளால். இப்போ நம்மளால் எவ்வளோ இது பண்ண முடியுது? 5 தானா கைஸ்? 2 3 4 5 ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். ஆனால் வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம போய் 5 வைப்போம். 5 ரொம்ப கம்மியான குவாலிட்டி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நம்மகிட்ட 5 தான் செய்ய முடியுது. அப்போ கைஸ் இங்கிட்டு 3 1 2 கைஸ். இன்னும் 1 2 3 4 5 6 7 7 தேவை கைஸ். இந்த எபிசோடுக்குள்ளே நான் என்சான்மெண்ட் பண்ணியே தீருவேன் கைஸ். பிடிவாதமாக இருக்கேன், பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 2 புக்கு நம்மள்கிட்ட மிச்சம் இருக்குது. உள்ள இந்த செஸ்ட் அதுக்கான செஸ்ட்லாம் இல்லை. இப்போ நம்ம போய் ஃபார்மிங் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பி கைஸ். நம்மளுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம 50 டேக்குள்ளே எண்டர் வாங்கின முடிச்சாதே நம்மளுக்கு கௌரவமாக இருக்கும்.
என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே இந்த எபிசோட் ரொம்ப மெதுவாக தான் போகணும்னு சொன்னேன். இப்போ என்ன ப்ரோ 50 நாளுக்குள்ளே என்டர் பண்ண முடிய போகிறேன்னு கேட்டிங்கன்னா முடிப்போங்க. அப்போதே நம்ம ப்ரோ பிளேயருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒழுங்காக வை. அவசரம்னே ஆனால் அவசரம் இல்லை. இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக பிளான் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம் கைஸ். எனக்குள்ளே நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இதான் கைஸ் வெறி ஏறுது. இந்த கோழி வேறு என்னை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நம்மகிட்ட நிறையா இது இருக்குது. எதுனா அது இருக்குது. நம்ம மாடு ஒன்று மட்டும் வளர்ந்துருக்கு, ஆனால் மீதி எல்லாமே வளரலை. இப்போ நம்ம வந்து அது ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டுருவோம். 2 மாடு வளர்ந்துருக்கு கைஸ். 2 மாடு ஃபீட் பண்ணிட்டு குட்டிகளுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணுவோம். ஃபீட் பண்ணியே வளரும். சாரி ப்ரோ. ஆனால் குட்டிகளுக்கு ஃபீட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். பாருங்கள் எல்லாத்துக்குமே ஃபிட் பண்ணியாச்சு கைஸ். படிக்கி நம்ம வந்து இப்போ நம்மகிட்ட ஏகேல இருக்குது. குவாட்ஸ்லாம் யாருமே எடுத்ததுன்னு எனக்கு தெரியலை. நம்ம இப்போ போய் ஃபுல்லாக சீட் பண்ண போகிறோம் கைஸ். இது பண்ணியாச்சா? இல்லை கைஸ். இது ஃபுல்லாக பண்ணியாச்சு கைஸ். கைஸ் நைட்டாக வேறு ஆக போகுது. நைட்டை பார்த்துலாம் நான் பயப்பட மாட்டேன், இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குது. நம்ம வந்து இதை அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி தூங்கிட்டு மாடுக்கெலாம் திரும்பி ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிட்டு அறுவடை பண்ண ஆரம்பிப்போம் கைஸ். வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டாக் ஆஃப் இது அது அந்த வீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை கைஸ் அருமை. அந்த பிரெட்டு நான் தேவை, ஆனால் எடுக்கவே இல்லை. அந்த 10 மீட்டர் வெளியேறு. இப்போதைக்கு நம்ம உள்ள அந்த 49 இதை எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிடுவோம் கைஸ். நம்ம இதை மட்டும் ஃபீட் பண்ணி விட்டோம்னா ரெண்டே மாடு ஆட்டுக்குட்டிங்கன்னா ரொம்ப பாவம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. நம்ம ஆர்மர் நல்லா நம்மளை காப்பாற்றுது கைஸ். இப்போ வந்து நம்ம அந்த இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 30 செய்ய முடியுமா கைஸ்? கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. உள்ளே நம்ம பேப்பர் வைக்கலையா? இல்லையா? நம்மகிட்ட இப்போ புக்கு இருக்குது கைஸ். நம்ம கிட்ட இப்போ இதுவே இல்லை. என்னது இப்போ நம்ம வந்து நம்ம இவ்வளோ நாள் வளர்த்துருக்கோம், ஆனால் நம்ம அடித்து கொல்லப்போம் கைஸ். கைஸ் நம்ம இதை ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து டீசெண்டாக கிடச்சிருந்துச்சுன்னா ஓகே. வேறு தான் மாட்டை வந்து வெளியே பார்த்தாலே நான் அடிச்சிடுவேன். வெளியே எதுவுமே சிக்க மாட்டேங்குது கண்ணில். இப்போ வந்து புக்கு எத்தனை புக் பண்ண முடியும்? 6 புக் தானா? 6 புக் 8 புக் பண்ண முடியுது. எப்படி? 8 புக்கு. அது கொஞ்சம் புக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து 2 இது செய்ய முடியுது. 2 புக்கு மிச்சம் இருக்குது கைஸ். நம்ம இதையும் போய் ப்ளேஸ் பண்ணி விட்டு வந்துடுவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு எவ்வளோ செய்ய முடியுதுன்னா, இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 5 வேணும் கைஸ். 5 இருந்தால் போதுமா? 5 இருந்தால் போதுமா? ஆமாம் கைஸ் 5 இருந்தால் போதும். இப்போதைக்கு நம்மளுக்கு எவ்வளோ அன்லாக் ஆகுதுன்னா 12 வரைக்கும் அன்லாக் ஆகுது.
நம்ம இன்னும் 5 டேபிள் வச்சோம்னா 30 வராது, 25 வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவே நம்மளுக்கு போதும் கைஸ். ஆனால் 30லாம் வேணான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கைஸ் இப்போ நம்மள்கிட்ட பேப்பர் மிச்சம் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட வந்து இதுவே இல்லை. அதனால் நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம். கைஸ் இல்லை என்ன கைஸ் இது சூப்பா இதுதான் கைஸ் கோவம் வருது. இப்படி ஆனால் அந்த வீட்டும் காணா போயிடும் கைஸ். வந்து நான் எல்லாத்தையுமே மாசா பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து 4 தான் கைஸ் இருக்கு. இந்த 4 வச்சு வந்து அவ்வளோதான் கைஸ். இப்போ இதை உடச்சிடுவோம். கீழே வேரோட உடைக்காதடா சீனு. இதையும் உடச்சிடுவோம், இதையும் உடச்சிடுவோம் கைஸ். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக அறுவடை பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு சீடை ஃபுல்லாக கைஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையுமேனா இந்த ஃபார்மிங்லாம் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மிங் நான்லாம் டே 6 or 7 தான் பண்ணேன். உங்களால் முடிஞ்சால் டே 1லே இந்த ஃபார்மிங்லாம் பண்ணிடுங்க. ஏன் சொல்லிட்டேன்னா நான் இப்போ பாருங்களேன், அப்படி நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம்னா ஃபுட்டுக்கு பஞ்சம் இருக்காது. இன்னொன்று நான் இந்த மாதிரி நேரத்துலலாம் ஃபார்மிங் பண்ணால் நம்ம ஈஸியாக இதுவும் பண்ணிடுவோம். எது இந்த மாட்டு ஃபார்மு அதெல்லாம் பண்ணிடுவோம். அதனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. வந்துட்டு வேறு 1 2 3 இப்போ நம்ம போய் செஸ்ட்டுக்குள்ளே இந்த சீடை வச்சுருவோம் கைஸ். 2 கீழே இருக்குது. 65 சீட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம மாட்டை ஃபுல்லாக இது பண்ண போகிறோம் கைஸ். இவனை பெருசாகியாச்சு. இப்போ அவன் ஃபீட் பண்ணோம்னா இப்போ குட்டி வரும். இவனை பெருசாகிடுவோம். இதே மாதிரி இவனையும் பெருசாகிடுவோம். இப்போ அவனுக்கு ஏஜிலே பண்ணியாச்சு. இப்போ பண்ணால் குட்டி வந்துடும். இப்போ மொத்தம் 4 மாடு இருக்குது. இங்கிட்டு வந்துடுச்சா? இன்னும் டே ஆகலையா கைஸ்? அந்த மாதிரி தெரியுது. இப்போ வந்து இப்போ தான் நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதே ஒழுங்காக ப்ராப்பராக ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறேன் கைஸ். நான் வந்து இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. ஃபிஷ் ஆனால் சிக்க மாட்டேங்குது கைஸ். மழை பெய்யறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அங்கனக்குள்ளே ஒரு ஹச்பி சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் போட்ட உடனே ஃபிஷ் வரும் கைஸ். இப்போல்லாம் வரவே மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் வரல ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் எனக்கு பிடிக்காத ஃபிஷ். ஏதாவது என்சான்ட்மெண்ட் பொருள் ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். இதில் வந்ததுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஒரு இதுதான் கைஸ். அது என்னது, இந்த குதிரைக்கு மேலே போட்டு போவோம்ல, அதுதான் கைஸ். இப்போ நான் வந்து மைண்ட் கிராஃப்ட் விளாண்டு ரொம்ப நாள் ஆனதுனால இந்த பேரெலாம் மறந்து போச்சு. கைஸ் ஐயோ கரெக்டாக வந்துச்சு, விட்டுட்டேன். இப்போ நான் வந்து வெயிட் பண்ணதுக்கு வந்து அந்த மாடுலாம் பெருசாகிக்கணும், குட்டியாக அந்த மாடு ஃபுல்லாக. அப்படி ஆயிடுச்சுன்னா நான் 2 மாடுக்கு மட்டும் வெயிட் பண்ணி குட்டி கொஞ்சோண்டு குட்டியை எடுத்து ஒரு 4 குட்டி இருந்தால் போதும் கைஸ். அதை வச்சே நான் வர வச்சுப்பேன். எல்லாத்தையுமே போட்டுருவேன். போட்டேன்னா அந்த 5 இதை அசால்ட்டாக எடுத்துடலாம். ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு ப்ராப்பராக 30 இது வரைக்கும் வேணும்னா 7 இது வேணும் கைஸ். அங்கே பார்த்தீங்களா ஒரு ட்ரவுண்ட் இருக்குது. கையில் ட்ரவுண்ட் வச்சுருந்தா அடிச்சிருப்பேன்.
ஆனால் அது கையில் இல்லை. இப்போ தான் கைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அங்கே ஒரு ட்ரவுண்ட் வச்சுட்டு ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட நான் இப்போ சண்டைக்கு தான் கைஸ் போக போகிறேன். ஏன் ப்ரோ உனக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேட்டிங்கன்னா போங்க கைஸ், என்ன சொல்லிட போகிறாங்க. அது சார்ந்து இருக்கு கைஸ். ட்ரவுண்ட் தான் பண்ணிச்சு. எங்கே இருக்குது எல்லாம் இன்வென்ட்டுக்குள்ளே வந்துருச்சா. அது எடுக்கிறக்குள்ளே வேணாம் எடு கைஸ். அதை பார்த்தீங்களா சொல்லுங்க. ட்ரவுண்ட் வேணாம், நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேணாம். விட்டால் திரும்பி வருதா, தேவையில்லாமல் விட்டு பார்த்து அங்கே வரைக்கும் போயிடுச்சு கைஸ். ட்ரவுண்ட்டு பயலுக கைஸ். இந்த ட்ரவுண்ட்டையும் நம்ம விதட் எண்டட் ட்ராகனை டிஃபீட் பண்ணுவோம்ல, அதுக்குள்ளேயே வச்சுக்குவோம். இதுக்கு தான் கைஸ் இந்த மாதிரி இருக்கணும். எப்படி போய் வாங்கிட்டோமா, இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு மீன் எடுத்துப்போம்ல, அந்த மீன் 5 மீன், நான் 5 மீனை எங்களுக்குள்ளே போட்டுருவோம். அடுத்து நம்ம இந்த மீன் ஒன்று எடுத்துருவோம், அந்த மீன் எங்களுக்குள்ளே போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு இதாகிட்டு இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இந்த எண்டட் அழிக்கிறது இல்லை, என்னதான் வச்சுக்கிட்டேன்னு பாருங்க. இப்போ நம்ம இதில் எடுத்து நம்மளுக்கு பேப்பர் இப்போ வேணும். பேப்பர் செஞ்சுட்டோம். இப்போ நான் போய் நைட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு தூங்கிட்டு. நைட் ஆகலை கைஸ். ஒன்றும் கூட பெருசாக ஆகலை கைஸ். இந்த 4 மாடு அப்படியே இருக்கு பாருங்க. 2 பேர் வந்துருக்கு, 4 வந்துருச்சு. 4 தான் கைஸ் வந்துருக்கு. ரொம்ப மட்டம் கைஸ். ஸோ இப்போ எவ்வளோ செய்ய முடியும், 2 4 செய்ய முடியுது. ஓகே டீசன்ட். கைஸ் எங்கே கைஸ் அது, ரெண்டு செய்ய முடியுது கைஸ். இந்த 2 வந்து நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வச்சுருப்போம். இப்போ நான் வந்து முழுக்க என்கிட்ட வந்து இப்போ நம்ம போவோமா, நம்மள்கிட்ட வந்து இப்போதைக்கு கொஞ்சோன்னு இது இருக்குது, 25 இது இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபார்மிங் பண்ணுவோமா வேணாமா, பண்ணுவோம் தான் கைஸ் நினைக்கிறேன். இல்லை ஏஎஃப்கே பண்ணுவோமா, ஃபார்மிங்கே பண்ணுவோம் கைஸ். நம்ம அடுத்த பாட்டு ஃபுல்லாக என்சான்ட்மெண்ட் இந்த பாட்டிலே நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். இந்த பாட்டு ரொம்ப டூரேஷனாக இருக்குதுன்னு பார்க்காம விட்டுறாதீங்க கைஸ். ஏன்னா அந்த பாட்டில் வந்து நான் கண்டிப்பாக என்சான்ட்மெண்ட் பண்ணிகிட்டே போவேன். நான் எல்லாருமே பார்த்துருங்க. இவ்வளோ நேரம் பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த மேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. இப்போ இந்த சீடு வந்து நம்மளுக்கு தேவையில்லாத சீடு லிஸ்ட்லேயே இது வச்சுக்கணும். சோறு நான் நிறையா வச்சுருக்கேன், ஆனால் சாப்பிட மாட்டேன் கைஸ். குக் ஆயிடுச்சா, ஃபோன் வேலை ரொம்ப சூடாகுது கைஸ். 9 நீட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று கூட பெருசாகலை. இப்போ நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணிட்டோம், 15 தான் இருக்குது. நம்ம வந்து கோல்டன் கேரட் ஆனால் கைஸ் இந்த பீஃப் ஃபார்மே ஏதாவது ஒன்று பண்ணுவோம் கைஸ். எல்லா பீஃபும் குட்டி அடிச்சு 2 பீஃப் மட்டும் வளர்ந்தா போகும். இதையும் வளர்த்தா அவ்வளோவே குட்டி வந்துடும். இப்போ இதை வளர்த்துருவோம், அவ்வளோதானா கைஸ். வேறு வழியே இல்லை கைஸ். எதிர்க்குள்ளே போகும் அடி வாங்க நான் விரும்பலை. தான் கைஸ் ஒரே வழி கைஸ். ரொம்ப நேரம் ஏஎஃப்கே பண்ணதில் இவ்வளோ கைஸ் கிடச்சிருக்கு. சோப்பா ஏன் ப்ரோ இப்படி பேசுகிறான்னு சொன்னால் எவ்வளோ நேரம் தான் கைஸ் ஃபிஷிங் பண்ணுறது. நான் அடுத்த பாட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பாட்டில் எப்படியா என்சான்ட்மெண்ட் பண்ணிடுவேன். இப்படி என்ன நினச்சிக்கிட்டே இருக்குன்னு போல். அடுத்த பாட்டில் தான் கைஸ் என்சான்ட்மெண்ட் பண்ண முடியும். நீங்களே எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. யாரோ சொன்னாங்க
எவ்வளோ நேரம் ஆனாலும் பாருங்கன்னு. ஆனால் எனக்கே போர் அடிக்குது கைஸ், விளாண்டுட்டு இருக்க எனக்கே போர் அடிக்குதுன்னா உங்களுக்கும் அடிக்கும்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ், முடிச்சுக்கலாம். இது மட்டும் அப்பாடா கைஸ், ஒரு இது போனஸாக கிடச்சிருக்கு. இப்போ இதை ஃபுல்லாக போட்டு ஒரு வேளை இன்னும் வந்து அந்த கொஞ்சம் இது போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து 2 இது இன்னும் வரணும். 2 வேணும், இல்லைனா 1 2 3 4 வேணும். ஒரு வேளை 4 இல்லைனா 2 கிடச்சிருச்சுன்னா சாரி ப்ரோ, நீ வேண்டும் நீ முதல்ல பெருசாலு. நீங்கள் உனக்கு தான் கொடுத்தல, அவனுக்கு இன்னும் கொடுக்கலையா? அவனுக்கு கொடுத்தாச்சு. நீ பெருசாயிரு, நீயும் பெருசாயிரு. 8 தாண்டா இருக்கு. முட்டி போடுங்க, இன்னும் 2 இருக்கு. வேற யாரு 2 பேர் போயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா நான் இப்போ 2 இது இருக்கா, 2 இதை மட்டும் ப்ரீடு போட்டு குட்டி வரும்ல, அந்த குட்டியை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இது பண்ணிடுவேன். இந்த ஒரு குட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா வந்தால் ஓகே கைஸ். எல்லாமே பெருசாகிடுச்சா? 2 குட்டி இருக்குது கைஸ். இப்போதைக்கு போகுதுன்னா ஒரு குட்டியை வந்து பெருசாகிடுவோம். இந்த வேணாம் கைஸ், நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ணுவோம். இப்போ என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் ஃபிஷிங் பண்ணியிருக்கே, எத்தனை ஃபிஷ் ப்ரோ கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா 5 இந்த ஃபிஷ்ஷும் 5 இந்த ஃபிஷ்ஷும் ஒரே ஒரு பஃபர் ஃபிஷ்ஷும் மட்டும்தான் கைஸ் கிடச்சிருக்கு. நைஸ். இப்போ வந்து முடியுதா? முடியுது. பண்ணுங்கடா, குட்டி போட்டாச்சு கைஸ். இப்போ குட்டியை மட்டும் விட்டுட்டு அசிச்சிடு, இது எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு மொத்தம் வந்து நம்மளுக்கு இப்போ 4 தேவைன்னா 4 எத்தனை கைஸ்? 4 12 இது தேவை. ஒத்தாள் 3 கொடுக்கணும், ஒத்தாள் 3 4 கொடுக்கணும். சரி கைஸ், ஆனால் 2 இது கன்ஃபார்மாக பண்ணிடலான்னு வந்துருச்சு. அதனால நம்மளுக்கு கொஞ்சோன்னு பிரச்சனை இல்லை. நம்ம அந்த எத்தனைப்பா இருக்குது, 14 மீட்டர் இருக்குது கைஸ். இந்த 14யுமே உருக்க போட்டுட்டு நம்ம இப்போ புக்கு தாங்க சேர்ப்போம். 2 தானா? நம்மளுக்கு இப்போ வந்து சுகர் கேன் பட்டலை. நம்ம இவ்வளோ நேரம் எஃப்கே பண்ணியிருக்கோம்ல, கொஞ்சம் கூட வராமல் இருந்திருக்கோம். வந்துருக்குல்ல சுகர் கேன் தான் கைஸ். நான்லாம் எண்டர் வேன் அடித்ததுக்கப்புறம் எலக்ட்ராலே பறப்பேன். அது க்ரீப்பர் ஃபார்ம் வேறு தேவை. ஆனால் நம்மளே மாஃப் ஃபார்ம் கட்டணும்ல, அதிலே க்ரீப்பரும் வந்துடும். அதனால் நம்மளுக்கு அது கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்கும். நம்மளோட மைனிங் வந்து பார்ட் 9ல் பார்ப்போம். மைனிங் அதை எதுக்குடா தொடர்ந்துட்டு இருக்கேன். எத்தனை என்ன கைஸ் செய்யணும், 2 செய்ய முடியுது கைஸ். இன்னும் 2 வேணும் கைஸ், 2 செய்யக்கூடாது. இப்பயும் என்கிட்ட இது இருக்குது, ஆனால் அது இல்லை. நான் கைஸ் இப்போ எனக்கு சுகர் கேன் வேணும் கைஸ். சுகர் கேனுக்கு நான் எங்கே போவேன் கைஸ்? நம்ம வந்து இது வளர்ந்ததுக்கு அப்படியே எடுத்துட்டோம். வேற வழி இல்லை, இந்த பாட்டுக்குள்ளே என்சார்ட்மெண்ட் பண்ணணும்னா இதே ஒரே வழி. அது பேப்பர் பண்ண முடியுதா? இது 1 தானா? எனக்கு புரியலை. இன்னும் 1 வேணுமா? ஒரு புக்கு வேணுமா? ஒரு புக்கு செய்ய என்ன வேணும்? இன்னும் 2 புக் பண்ணலாம், பண்ணிப்போம். ஒரே ஒரு இது தானே கைஸ். இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருந்தது இப்போ நடக்க போகுது. ஒரே பிளாக் தான் வச்சு விடு, இங்கேயே வச்சு விடு. இப்போ நான் மேலே போயிட்டு என் வீட்டுக்கு போயிட்டு பொருளெல்லாம் வச்சுட்டு
பொருளெல்லாம் எடுத்துட்டு என்சான்ட்மெண்ட் போட்டு டைமண்ட் ஆர்மர் பயலுகளான்னு இட்டு போகிறேன் கைஸ். இப்போ நான் வந்து மேலே போகிறேன் கைஸ். இப்போ கீழே 40 நிமிஷம் ஆகி போச்சு. அந்த பாட்டு கொஞ்சம் லென்த்துக்கு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ வந்து நம்ம ஏற போகிறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து இந்த செஸ்ட்டுக்குள்ளே வைப்போம் கைஸ். ஏன்னா அந்த செஸ்ட்டு ஃபுல்லாகிடுச்சு. நெதர் இருக்க வச்சுருவோம், பஃபர் ஃபிஷ்ஷை வச்சுருவோம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. இதனால் இது வச்சுப்போம். வேறு இந்த 2 பிக்கெக்ஸ் வந்து நம்மளுக்கு எதிர்காலம் கைஸ். இன்னொரு அயன் பிக்கெக்ஸ் வச்சுருந்தா அதுக்கு. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து சீடும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் வச்சுருவோம். இப்போ நம்மளோட ஃபுல் செட் ஆஃப் ஆர்மரையும் லப்பீஸ் லெசோலி எடுத்துட்டு இப்போ நம்ம போய் என்சான்ட்மெண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கண்டிப்பாக 30 வந்திருக்காது, அது எனக்கு தெரியும். ஆனால் நம்ம இந்த வேர்ல்டில் ஒன்றும் இறக்கா வச்சு பறக்கிற அளவுக்குலாம் போக போகிறதில்ல. ஜஸ்ட் எண்டர் ட்ராகனையும் விதரை மட்டும் முடித்தா போதும். நம்ம இன்னொரு வேர்ல்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டுக்கு போட்டுப்போமா கைஸ். என்ன ப்ரொடெக்ஷன் 2வா? கண்டிப்பாக வேறு ஏதாவது போட்டு தந்துடுவாங்க, வாங்கிடுவோம். ப்ரொடெக்ஷன் 2 மட்டும்தானா கைஸ்? 2 ஹெச்பி இருக்குது, இன்னும் 22 கரெக்டாக இருக்குது. இப்போ என்னவோ செஸ் பிளேட்டுக்கு என்ன இருக்குது, ஃபயர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் எனக்கு செஸ் பிளேட்டுக்கு இப்போதைக்கு ஃபயர் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. அன்பிரேக்கிங் 3 இருக்குது, வாங்கிட்டு ஃபார்ச்சூன் 1 போடு. சாஃப்ட்னஸ் 3 இருக்குது கைஸ். இப்போ நான் வந்து ஹெச்பி ஏற்றணும். 19 வந்துருச்சு கைஸ். நம்மளோட இதை வந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். நம்மளோட நம்மளோட கொள்கையை வந்து நம்ம இது பண்ணிட்டோம். நம்மளுக்கு இது போதும். அடுத்த எபிசோடில் வந்து எல்லாத்துக்குமே இது போட்டு நெதருக்கு போனால் நம்ம வந்து மாப் ஸ்பானரை கட்டி விட்டுருவோம். அதுக்கு அடுத்த எபிசோடில் நெதருக்கும் மைனிங்கும் போயிட்டு வந்துடுவோம் அயன் எடுக்கிறக்காக. கைஸ், இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது.